வணக்கம். இன்றைக்கி மண்பானை சமையலில் பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பாகற்காய் கசப்புத்தன்மை கொண்டது, அதனால் குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகற்காய் கூட்டை எப்படி கசப்பு இல்லாமல் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பாகற்காய், சின்ன வெங்காயம், வத்தல் தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, கடுகு, கறிவேப்பிலை. இப்போது நான் 1/4 கிலோ நாட்டு பாவக்காய், சின்ன பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொடிசாக வெட்டி வச்சுக்க போகிறேன். அது கூட கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். எதனால் நம்ம ஊற வைக்கிறோம்னா, வெட்டின பாகற்காயோட கல் உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம சேர்ந்து ஊற வைக்கும்போது அந்த பாகற்காயோட கசப்பு தன்மை குறைஞ்சிரும். இப்போது நான் சின்ன வெங்காயம் 100 எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா பொடிசாக வெட்டி வச்சிக்க போகிறேன். பாகற்காய் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகற்காவை அலசி எடுத்து வச்சிக்க போகிறேன். இப்போது நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கடுகை போடுறேன். அதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி ஊற வச்ச பாகற்காயை போடுறேன். எண்ணெயில் பாகற்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா கிண்ட போகிறேன். கொஞ்சம் பாகற்காய் கொஞ்சம் முறுமுறுன்னு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சா பாகற்காய் பொரியல் ரெடி. இதே மாதிரி ஆரோக்கியமான எளிமையான சமையல் குறிப்புகளுக்கு மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.